ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட் சேனல் வ்ளாக். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். சேலம் மாவட்டத்தில் ஒரு யங்ஸ்டர் வந்து தூய பெருவிடை கோழியை மட்டுமே வச்சு ஒரு ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மோட நேம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் பெருவிடை சிக்ஸ் ஃபார்ம். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் பிரபு. இப்போ புதுசாக நீங்கள் பெருவிடை ஃபார்ம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா நிறைய டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம கேட்டிருக்கோம் அவங்க கிட்ட. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம இதுக்கு அடுத்தடுத்து போட வீடியோ எல்லாமே பண்ணை சம்பந்தமான வீடியோ தான் நம்ம சேனலில் வரப்போகுது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்லையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட் வ்ளாக். இது என்ன செட்டப் ப்ரோ? தம்பி, இதுதான் நம்ம கூரை செட்டப் சொன்னோம் இல்லைங்களா, அடை வைக்கிறதுக்காகவே இதை போட்டுருக்கிறோம் நம்ம. இப்ப நான் எப்படி அடை வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத காமிக்கிறோம். இந்த கூரைக்குள்ள வரை பாத்தீங்கன்னா நான் 2 பார்ட்டிஷனா பிரிச்சிருக்கிறேன். 1, 2 இது வந்து அடை வைக்கிறதுக்காக. ஓகேங்களா, அடை வச்சு குஞ்சு பொரிச்ச உடனே எடுத்து ப்ரூடிங் போறதுக்காக 1. நான் அதை அப்புறம் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அடையை பாத்துருவோம். ஓகே, இப்ப இது வந்து அடை ரூம். பாதி பொரிச்சு போயிருச்சு, இப்ப கம்மியா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு 10 தான் அடை வச்சிருப்பேன் உள்ளார. மொத்தம் எத்தனை வைப்பீங்கண்ணா இதுக்குள்ளார வைக்கலாங்க. நம்ம ரொம்ப நெருக்கமா வைக்க கூடாது. நெருக்கமா வச்சா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருங்க. ஓரளவுக்காவது ஒரு 3 அடிக்கு ஒரு அடை அப்படி மட்டும் வைக்கணும். நோட் பண்ணி வச்சிருவேன். இந்த புட்டியில வந்து நான் நோட் பண்ணி வச்சிருவேன் எந்த கோழி எதுல அடைப்படுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப வந்து நான் டெய்லி ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்து எடுத்து வெளியே போட்டுருவேன். போட்டு திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு தண்ணி தீவனம் எடுத்தோடனே திரும்ப எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சுள்ளார போட்டுருவேன். ஆனா கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கும், ஆனா பண்ணிதான் ஆகும். இல்லன்னா மாத்தி அடையில பந்திக்கும், இல்ல சண்டை போட்டுக்கோங்க. சேவல் கூட சண்டை போடுறது கம்மியா தாங்க இருக்கும் வெளியே விட்டோம்னா. ஆனா இப்ப ஃபீமேல் வந்து அடையில இருந்து வெளியே போச்சுன்னா மாத்தி ரொம்ப வீரியமா அடிச்சுக்கும். அதனால வந்து நம்ம 1 மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். 8 மணிக்கு திறந்துடுவேன், 9 10 மணிக்கு திரும்ப எல்லாரும் பிடிச்சி அடைச்சு போட்டுருவாங்க. நீங்க எந்த மாதிரி அடை வைப்பீங்க ப்ரோ? நாம வந்து அடை வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இது ஈஸி கான்செப்ட் தாங்க. நல்லா மணலா இருக்கணும். இப்ப வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தவுடு வைக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி நல்ல மணலை தூவி விட்டு நல்ல நைஸ் மணல்ல வைக்கலாம். அதே மாதிரி கோழிங்க முட்டை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் தெளிவா. இப்ப கோழியில இருந்து முட்டை நீங்க எடுக்கும் போது ஒரு பெருவடன் பாத்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கோழியா இருக்குது அப்படின்னா 10ல இருந்து 13 முட்டை எடுங்க. அதிகபட்சம் தான் நம்ம கொடுக்குற உணவு முறை சத்தான ஆதாரத்தை பொறுத்து தான் முட்டையோட கவுண்டிங் வரும். இப்ப நான் பாத்துட்டீங்கன்னா ஒரு 13 முட்டை ஏட்டாலும் ஒரு செலக்டடா பண்ணி 10 நாளுக்குள்ள இருக்கிற முட்டைங்களை தான் வைப்பேன். இப்ப என்கிட்ட எப்படின்னா ஒரு 20-30 கோழி இருக்குன்னு வைங்களேன். ஒரே டைம்ல முட்டை எடுத்து முட்டை கவுண்டிங் வர அடை வச்சிருவோம் நான். அதாவது 6ல இருந்து 10 நாளுக்குள்ளார எல்லா அடையுமே நான் வச்சிருவேன். அப்படித்தான் நான் பண்ணுவேன். இப்ப என்கிட்ட இருக்கிற இந்த கோழியில பாத்தீங்கன்னா 2 4 5 6 7 8 9 10 முட்டை இருக்குங்க. இது 11 முட்டை இட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப 10 தான் வச்சிருக்கோம், 1 உடைச்சிருச்சு. இப்ப இதை எப்படி நான் செலக்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டேட் வைஸ்ல இதுல மென்ஷன் பண்ணிடுவேன். அன்னைக்கு முட்டையை நான் டேட் வைஸ்ல எடுத்துருவேன். அப்புறம் எந்தெந்த பார்ட்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடுவேன். இப்ப இந்த PR2 அப்படிங்கிறது பார்ட்டிஷன் நம்பர் 2 2ஆம் தேதி போட்ட முட்டைங்க. அப்படி கணக்குல வச்சு 10 நாளுக்குள்ள இருக்கிற முட்டைங்களை எந்தெந்த கோழி அடைப்படுக்கிற தருவாயில் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி தான் எடுத்து செலக்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு 10 நாளுக்குள்ள இருக்கிற முட்டையை நீங்க வச்சீங்க அப்படின்னா 90ல இருந்து 80% வந்து நீங்க வந்து கரு கூடுற தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குங்க. முட்டையை இப்ப நீங்க எடுத்து ஸ்டோர் பண்றீங்களா ப்ரோ? அது எந்த மாதிரி டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணுவீங்க? முக்கிய நல்ல கொஸ்டின். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா எப்படி வைக்கணும் ப்ரோ? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து முட்டை கலெக்ட் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தெளிவா இருக்கணுங்க. நீங்க இப்ப வெயில் காலம் அப்படின்னா கோழி வந்து முட்டை லேட்டா தான் இடும். 11 மணி 12 மணிக்கு மேலதான் இடும். இதே பனிகாலம் அப்படின்னா காலையில 9ல இருந்து 8 மணிக்கு எல்லாம் இட ஆரம்பிச்சிருங்க. ஃபுட்டு நீங்க நேரமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா. இப்ப நீங்க முட்டை எடுத்த உடனே ஓரளவுக்கு சூடா இருக்கும். எடுத்தோடனே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடக்கூடாது. கருவுத்தன்மை வந்து குறைஞ்சிரும். உள்ள நியூட்ரிஷன் பிரச்சனை ஆயிருங்க. அப்ப என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வெளியே வைக்கணும். ரூம் டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் அடுத்து 1 மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் டோர்ல வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம சாத்த பிடிக்க வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும், படபடன்னு இதாகுங்க. அதனால ஃப்ரீசர் கீழே வைக்கலாம். ஒரு பாத்திரத்திலேயே போட்டு ஒரு துணி சுத்தி ஃப்ரீசர் கீழே வைக்கலாம். இல்ல ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாத காரணம், ஃப்ரிட்ஜ் இல்லாம இருந்தது அப்படின்னா நீங்க மண்பானை இருக்குல்ல, மண்பானையில் லைட்டா மணல் கொட்டி அதுல வச்சீங்கனாலே போதும், நல்ல கூலிங்கா இருக்கும் வெயில் காலத்துக்கு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி
10ல இருந்து 12 நாளுக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு நீங்க அடை வச்சிடணும். அப்படி வச்சா மட்டும் தான் 85ல இருந்து 90% உங்களால ரிசல்ட் எடுக்க முடியும். மழை காலத்துல வைக்கிறது இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இல்ல வெளியிலே வச்சுக்கலாம்? தாராளமா வைக்கலாம். மழை காலத்துல ஆல்ரெடி கூலிங்கா தான் இருக்கும். அப்ப நீங்க பானையிலேயே கூட வச்சுக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப வந்து ஃப்ரிட்ஜ் அந்த பாயிண்ட் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த கூலிங் டெம்பரேச்சர் இல்லைங்களா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 2.5ல வச்சிருப்பேன். 2ல இருந்து 3 அளவுக்கு வச்சிருப்பேன். நல்லா கூலிங் வர மாதிரி. மழை காலத்துல வந்து 1ல வச்சாலே போதும், நார்மல் கூலிங். அப்படிலாம் நீங்க வெளியவே கூட வைக்கலாம். அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இப்ப நம்ம கோழிக்கு ஒரு 12ல இருந்து 13 முட்டை வைக்கிறோம் இல்லைங்களா? எப்படினாலும் ஒரு முட்டை 2 முட்டையை உடைக்கும். அது இல்லாம அந்த கூழ் முட்டையாகும். நம்ம 6வது நாள் வந்து லைட் அடிச்சு பார்ப்போம். லைட் அடிச்சு பார்த்து எதுல கரு கூடி இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். 6ல இருந்து 8 நாளுக்குள்ளார பாத்துருவேன். கரு கூடாத முட்டையை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு ரிமைனிங் முட்டையை மட்டும் வைப்பேன். அதை நல்லா சூட்ல குஞ்சு பறிச்சிருங்க. அந்த மாதிரி பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு 90% வந்து எடுத்துடலாம். இப்ப ஒரு 13 முட்டை வைக்கிறோம், 10 முட்டை கரு கூடி இருக்கு. உங்களுக்கு பொரிச்சு வரது பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9 குஞ்சு ஒரு கோழிக்கு தாராளமா நீங்க எடுத்துடலாங்க. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் பண்ணிதான். வேலை அதிகமா இருக்கு போல. இல்ல எப்படி அதிகமா இருக்கு புரியல. அவங்களுக்கு கோழியை மாத்தி ஆமா நம்ம வைக்கணும். ஆமா கண்டிப்பா இருக்கும். இல்லன்னா அந்த ஃபீல்டுல இருக்க முடியாது. நீங்க வந்து இப்ப ஒரு கஸ்டமரு நம்ம இப்ப வளர்ந்து வந்த காரணமே கஸ்டமர் தான். நம்ம எந்த அளவுக்கு நீ குவாலிட்டியா கொடுக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு கஸ்டமர் தேடி வருவாங்க. நீ எந்த அளவுக்கு இது பண்றியோ அந்த அளவுக்கு பின்னாடி போயிடுவ. அதனால இப்ப யங்ஸ்டர்ல நீ கஷ்டப்பட்டுட்டு அப்படின்னா ஃபியூச்சர் நம்ம பேர் சொல்லுங்க. அதனால இந்த கஷ்டமெல்லாம் பட்டுதான் ஆகணும். ஓகே ஓகே. 2 பார்ட்டிஷன் சொன்னேன் இல்லைங்களா? அது ஃபர்ஸ்ட். செகண்ட் இது வந்து 6 ரூம். இது என்ன கான்செப்ட்னா, இப்ப இங்க பொறிக்கிற குஞ்சுங்கள இங்க அந்த உள்ளார பார்ட்டிஷன் சொன்ன இல்லைங்களா, அந்த கூரை கொட்டாயி அதுல இருக்கிறதுங்களா அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க விட்டுருவோம். அதாவது பேட்ச் அடை வைப்போம். ஒரு கோழி 2 கோழி அடை வைக்க மாட்டோம். ஒரு 5 10 கோழி அப்படி அடை வச்சோம்னா தான் நம்மளுக்கு ஒரு 60 70 80 சிக்கு அப்படி ஒட்டு மொத்தமா கிடைக்கும். அப்படி எடுத்து ப்ரூடிங் போட்டுருவோம். அதான் நல்லா இருக்கும். நம்மளுக்கும் ஒரு 2 நாள் தான் தாய்கோழியோட வச்சிருப்போம் அதிகபட்சம். ஃபர்ஸ்ட்ல 10 நாள் வரைக்கும் வச்சிருந்தேன். இப்ப உற்பத்தி அதிகமாகுது இல்லைங்களா? அப்ப வந்து நம்மளால பாத்துக்க முடியாத காரணத்தால ஒரு 2ல இருந்து 3 நாள் அப்படியே எடுத்து ப்ரூடிங் போட்டுருவோம். வாங்க காமிக்கிறேன். இதெல்லாம் எத்தனை நாள் வச்சுக்கணும்? இது எல்லாமே ஒரு 10 days அந்த மாதிரியான சிக்ஸுங்க. ஓகே. இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நிறைய விடுறீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் டேக் போட்டுருவேன். டேக் சிஸ்டம் இப்ப இங்க வெளியே வந்து எழுதிடுவேன். எந்த பேட்ச் எப்ப வச்சோம், எவ்வளவு முட்டை வச்சோம், டே 1ல இருந்து F1 எப்ப விடணும், IBD எப்ப விடணும் அப்படிங்கறத ஃபுல்லா மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நான் டெய்லி விசிட் வரும்போது நான் பாத்துருவேன். எப்ப இன்னும் வேக்சின் போடணும், எப்ப லசோட்டா விடணும் அப்படிங்கறது எனக்கு டெய்லியும் தெரிஞ்சிருன்னு வைங்களேன். இதுக்கு என்ன மாதிரி ஃபீட் எல்லாம் கொடுப்பீங்க? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி ஃபீடு தான். ஒரு 10ல இருந்து 15 நாளைக்கு கம்பெனி ஃபீடு. அதுக்கு அப்புறமேட்டுக்கா ராகியும் கம்பும் வந்து லைட்டா 2ஆ உடைச்சு அரைச்சு அப்படியே போடுவோம் வைங்களேன். கம்பெனி ஃபீட் கொடுத்தா growth அதிகமா இருக்கும். கம்பெனி ஃபீட் கொடுக்குறீங்களா இல்ல என்ன ரீசன் ப்ரோ? இல்ல கொஞ்சம் நம்மளுக்கு மார்டாலிட்டி கம்மியா வரும், இழப்பீடு கம்மியா வரும். குஞ்சுங்க ஃபர்ஸ்ட் அந்த 15 நாள் வந்து ஊக்கம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது அந்த இழப்பீடு ரேஷியோ வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன தீவனம் கொடுத்தாலும் வந்து அது டைஜஷன் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம கோழியாண்ட கோழிட்டு இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வரோம் இல்லைங்களா? அப்ப வந்து நம்ம ப்ராப்பரான ஃபுட் கொடுக்கணும். கோழி கூட விடும் போது அது வெளியே கூட்டிட்டு குப்பையில திரிஞ்சிட்டு இருக்கோம். அப்ப வந்து ப்ராப்பரா சாப்பிடும், ப்ராப்பரா டைஜஷன் பண்ணிக்கும். இப்ப நாம தான் அதுங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி. அப்ப வந்து நம்ம ப்ராப்பரான ஃபுட் கொடுக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு மட்டும் ப்ரீ ஸ்டார்டர் கொடுப்போம், SKM வருது. அதுக்கப்புறம் நீங்க வந்து கம்பு, மக்காசோளம், ராகி இதெல்லாம் அரைச்சு கொடுத்துட்டீங்கன்னா பயங்கரமான growth இருக்கும். எத்தனை நாள் இந்த செட்டப்ல வச்சிருக்கீங்க ப்ரோ? ப்ரூடிங் செட்டப்ல வச்சிருக்கீங்க? இது ப்ரூடிங்லாம் ஒரு 15 நாளைக்கு மட்டும் தான். 15 நாள்ல இருந்து 20 நாள் அதிகபட்சம் லைட். அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். லைட்டே போட மாட்டேன். ஏன்னா அப்பதான் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது கஸ்டமர் பிளேஸ்க்கு போகும்போது நல்லா ஆக்டிவா இருக்கும். கொழுப்பு கட்டாம வரும். நம்ம கேஜ் சிஸ்டம் பண்ண மாட்டோம். இங்க இருந்து ரூமுக்கு போயிடும். ரூம்ல போகும்போது நல்லா ஒரு 20க்கு 30 ரூம் பெரிய சைஸ். அதுல விடும்போது நல்லா குப்பையை கழிச்சுக்கிட்டு மண்ணு கொட்டிடுவோம். அது கொக்கு பெட் கொட்டிடுவோம். அதை கழிச்சிட்டு வரும்போது கொழுப்பு கட்டாம வரும்னு வைங்களேன். இதுக்கு தண்ணி என்ன மாதிரி வைப்பீங்க? தண்ணி நார்மல் தான். நாம குடிக்கிற தண்ணி தான். நாம அது விலைக்கு வாங்கி தான் கொடுப்போம். குடிக்கிற தண்ணி தான். மெடிசன்லாம் நார்மலா யூஸ் பண்ற மெடிசன் தான். லிவர் டானிக், விம்ரல் அந்த மாதிரி தான் கொடுப்போம். அப்புறம் கால்சியம் டானிக் இது அப்பப்ப மாத்தி மாத்தி கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கீழாநெல்லி, குப்பைமேனி அந்த பவுடர் வச்சிருக்கிறேன். அதை வாரத்துக்கு ஒரு தடவை வந்து தண்ணியை சூடு பண்ணி ஊத்தி கொடுத்துருவோம் வைங்களேன். சில பேர் வந்து சிக்கைக்கு வந்து இந்த சக்கரை தண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பனங்கற்கண்டு போட்டு இது வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க வைப்பீங்க? பனவெல்லம் வைப்போம். பனவெல்லம் அது என்ன கான்செப்ட்னா தெளிவா சொல்றேன் பாருங்களேன். டே 1ல இருந்து டே 15 வரைக்கும் கொஞ்சம் பாங்கா பாத்துக்கணுங்க. ஸ்டார்ட் பண்ற கஸ்டமருக்கு சொல்றேன். இப்ப டே 1ல இருந்து 15 நாள் ஏன் பாத்துக்கணும் அப்படின்னா, முத நாள் பொரிச்ச உடனே டே 1, டே 2, டே 3 இது 3 நாள் வந்து சக்கரை தண்ணி தான் வைக்கணும். முத நாள் வந்து நீங்க எந்த ஃபீடுமே போடக்கூடாது. 2வது நாளைக்கு மேலதான் நீங்க கம்பெனி ஃபீடோ கம்போ
கம்போ அந்த மாதிரி போட்டணும். ஏன் அப்படின்னா நீங்க பனை வெல்லம் இல்ல சக்கரை தண்ணி ஏதாவது வைக்கும் போது உள்ளார இருக்கிற மஞ்சக்கரு வந்து கலைஞ்சு வெளியே வரும். அப்பதான் குஞ்சு வந்து பெருசாகும் போது உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும், நல்லா உடம்பு பிடிக்கும்னு வைங்களேன். இல்ல மஞ்சக்கரு கலையில அப்படின்னா குஞ்சுங்க வந்து சரியா ஊக்கம் வராது, அப்படியே இருக்கும். அதனாலதான் 3 நாள் வந்து இயற்கையா நம்ம வந்து சக்கரை தண்ணி வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா கருப்பட்டி தண்ணி வைக்கலாம், இல்லைன்னா பனை வெல்ல தண்ணி வைக்கலாம். இது 3மே வைக்கலாங்க. இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 நாள் தான குஞ்சுங்க. கோழிக்கிட்ட இருக்கு 2வது நாளே பிரிச்சு வச்சிருவோம். இந்த மாதிரி சக்கரை தண்ணி ஊற்றி கல்லு மேல வச்சிடணும். கல்லு எதுக்காக அப்படின்னா கோழி குஞ்சு வந்து உள்ளார விழாம இருக்கும், தண்ணியில பட்டு அதுங்களுக்கு குளிர் ஜோரம் மாதிரி எதுவும் வராம இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷீட் தான் போடணும் ஒரு 3 நாளைக்கு மட்டும். ஏன்னா எச்ச அது மேல விழுந்தாலும் ஷீட் இழுத்துக்கும். அது இல்லாம பேப்பர் மேல நீங்க இது போடும் போது அது ஃபுட்டு எடுத்துக்கணும் வைங்களேன். செட்டப்ல ஃபர்ஸ்ட் மெயினா பார்க்க வேண்டியது இந்த லைட் தான். இந்த லைட் எப்படி நீங்க போடணும் அப்படின்னா ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ், ஒரு சிக்குக்கு 1 வாட்ஸ் கணக்கு தான் போடணும் நீங்க. ஓகேங்களா? இப்ப 50 சிக்கு இருக்கு அப்படின்னா நீங்க 60 வாட்ஸ் பல்ப் போடலாம். ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னா 50 சிக்குக்கு 40 வாட்ஸ் பல்ப் போடலாம். இப்போ ஒரு 100 சிக்கு இருக்கு அப்படின்னா 40 வாட்ஸ் 2 பல்ப் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 60 வாட்ஸ் 2 பல்பா போட்டு விட்டுறணும், ஒரே பல்பா போடாம. இது எவ்வளவு அளவு இருக்கும் ப்ரோ இந்த இதுங்களா? இது 3 அடி அகலம், ஹைட் வந்து 1.5 அடி அந்த மாதிரி பண்ணுவோம். இதுல மொத்தம் எத்தனை சிக்கு ப்ரோ விடலாம் இந்த இதுக்கு, இந்த செட்டப்க்கு? அப்ப 3க்கு 3 சொன்னீங்களா, இந்த இதுல எத்தனை சிக்கு விடலாம்? இதுல பாத்துட்டீங்கன்னா இதுல ஒரு 50 இருந்து 60 விடலாம். அதாவது 7 நாளைக்கு மட்டும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் சிக்கு பெருசாக ஆக இந்த கேப் வந்து உங்களுக்கு பத்தாது, ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன்ல விட்டுறணும். ஓப்பன் அப்படின்னா ரூம்ல விடணும், இந்த ரிங்க எடுத்துடணும். வெயில் காலம் அப்படிங்கறதுனால இந்த 1.5 அடி ஹைட் போதும். இதே மழை காலம் அப்படின்னா 2 அடி ஷீட் வைக்கணும். ஏன் அப்படின்னா பனி அதிகமா உள்ளார பூதாம இருக்கும். இப்ப வெயிலுங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. பனி காலத்துல ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். இதுல மொத்தம் ஒரு 19 குஞ்சு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபீமேல் ஆடை வச்சு எடுத்ததுங்க. நம்ம ஒரு 5 குஞ்சு பொறிச்சாலும் சரி, 10 குஞ்சு பொறிச்சாலும் சரி, எடுத்து நம்ம தனியா இதுக்கு வேலை பார்த்துருவோம் வைங்களேன். அன்னைக்கு பொறிக்கிறத எடுத்து ப்ரூடிங் போட்டுருவோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 கோழி இல்ல 4 கோழி அப்படி அடையா வச்சுதான் நம்ம எடுத்து போடுவோம். அப்பதான் மெயின்டைன் பண்றதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இது என்ன செட்டப் ப்ரோ? இது வந்து சேம் அதே தான். அடை வைக்கிறதுக்காக பார்ட்டிஷனா போட்டுருக்கிறோம் வைங்களேன். இப்போ ஒவ்வொரு பார்ட்டிஷன்லயும் ஒவ்வொரு அடை வைப்போங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானதுங்க. அதனால முட்டையை உடைக்கூடாது அப்படின்னு பார்ட்டிஷனுக்கு உள்ளார போட்டுருக்கோம். ஆமாங்க. இதுமே அப்படிதான். காலையில ஒரு 7 இருந்து 8 மணிக்குள்ளார திறந்து விட்டுருவேன். திறந்து விட்டு 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப நான் பிடிச்சி அடைச்சிருவேன் வைங்களேன். இந்த ரூம் பத்தி சொல்லுங்க ப்ரோ. இது வந்து அதேதான், 6 ரூம் தான். இது வந்து அங்க கொஞ்சம் இடம் பற்றாக்குறையா இருக்கிறதுனால இது கொஞ்சம் போட்டிருக்குங்க. சேம் அதே ப்ரூடிங் கான்செப்ட் தான் இங்கேயும். இது வந்து கொஞ்சம் பட்டா கொண்ட பேட்ச், அதனால கொஞ்சம் தனியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறது. ஓப்பன் இருக்குங்க. இதெல்லாமே இப்ப சைஸ் வந்துருச்சு. இப்ப டெலிவரி கொடுக்குற டைம் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 10 டேஸ்ல வந்து வெளியே விட்டுருவேன். வெளியே விட்டு கொஞ்சம் மேட்ச்ல இருந்ததுக்கு அப்புறம் மேட்ச்ல விட்டு ட்ரைனிங் ஆனோடனே அப்படி கஸ்டமர்களுக்கு கொடுத்துருவோம் வைங்களேன். இது எத்தனை நாள் இருக்கும் ப்ரோ கோச்சு? இருக்கும் ஒரு 50 டேஸ் அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆயிருக்கும். எல்லாமே ஒரு 350 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட்ல இருக்கும். ஓகே ப்ரோ. அடுத்தது இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு 1/2 கிலோவுக்கு மேல வந்துருச்சு. இப்ப பட்டா கொண்டையும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தம்பி என்ன செட்டு தலைவர் செட் இருக்குங்க. நான் அது உங்களுக்கு அடுத்த பார்ட்டிஷன்ல காமிக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2.5 மாசத்து சிக்ஸா நம்ம வெளியே தருவோம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கேரண்டியான செட்டு. கஸ்டமர் எடுத்து போய் இழப்பீடு வரக்கூடாது. இது எல்லாமே ரேட்டும் அதிகங்கிறதுனால 2.5 மாசத்து சிக்ஸா பண்ணி தந்துருவோம். அப்ப 2.5 மாசம் போது அதோட வெயிட் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 650 கிராம் வளர்ந்துருக்கணும். 600 இருந்து 550 கிராம், ஃபீமேல் 550 கிராமும், சேவல் வந்து 600 கிராமுக்கு மேல இருக்கணும். இதுக்கு கம்பு இந்த மாதிரி சேம் அதே தான். கம்பு, ஆரியம், மக்காசோளம் அந்த மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருவோம். 24 hours வந்து தண்ணி இருக்கணும் அதுங்களுக்கு. இது என்ன செட்டப் ப்ரோ? இது எல்லாமே இப்ப கட்டுத்தர பிளஸ் ரெஸ்ட் கேஜ். இப்ப நம்ம 5 பார்ட்டிஷன் இருக்கு இல்லைங்களா, 5 பார்ட்டிஷன் பிளஸ் வெளி மேட்ச்ல 3 சாவல் விட்டுருப்போம். அதுங்க எல்லாமே ஃபீமேல் எல்லாமே அடப்படுத்ததுக்கு அப்புறம் எடுத்துங்க ரெஸ்ட் விட்டுருவேன். குறைஞ்சபட்சம் 60 இருந்து 40 நாள் வரைக்கும் ரெஸ்ட்ல இருக்கும். வாரத்துக்கு 2 நாள் எடுத்து தண்ணியில போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்போம். அப்புறம் எல்லா கலர் சேவலங்களோட லைட்டா முகச்சல் கொடுப்போம். முகச்சல் கொடுத்து அடுத்தது ரெடி ஆனோடனே திரும்ப எடுத்து நம்ம ப்ரீடிங் போடுவோம். ஓகே. மொத்தம் நம்ம கிட்ட எத்தனை சேவல் ப்ரோ இருக்கும்? நம்மகிட்ட இப்ப பாத்தீங்கன்னா 23 சேவல் இருக்கு. இந்த 23ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறப்ப நம்ம தந்துருவோம். தந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியிருந்து எடுப்போம். அப்புறம் நம்மளோட ஓன் பிரீடு சேவலுங்களும் வரும். இந்த மாதிரி நம்ம ரொட்டீன் பண்ணிட்டே இருப்போம். ஒரே சேவல் வச்சு நம்ம ரொட்டீன் பண்ண மாட்டோம். ஒரே சேவல் வச்சு ரொட்டீன் பண்ணா என்ன ஆகும்னா சிக்ஸ் வந்து குவாலிட்டியா வராது. அதே இதுலயா இருக்குங்க. நம்ம விளையாட்டுக்கு கொடுக்கறதுனால அதுக்கு தகுந்த மேல் எடுத்து போடுவோம். அப்புறம் நம்மகிட்ட மாசத்துக்கு எப்படினாலும் ஒரு 10 இருந்து 15 கன்னியோடைங்க வந்து எக் லேயிங் வந்துடும். நம்மளோட ஓன் பிரீடு இருக்கிறதுனால. அதனால நம்ம எக் கவுண்டிங் வந்து எப்பயும் கரெக்டாவே இருக்கும். சிக்ஸோட கவுண்டிங்கும் கரெக்டாவே இருக்கும். ஓகே.
இப்போ நம்ம விட சிக்கு பொறிச்சோன்னே டே 1ல இருந்து கஸ்டமர் கைக்கு போற வரலும் நீங்க எந்த மாதிரி மெடிசன்லாம் யூஸ் பண்ணுவீங்க ப்ரோ? என்ன மாதிரி வேக்சின் கொடுப்பீங்க? அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், பிபி பெட்ஸ் அண்ட் வீலாகுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன பையன் அதில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தாங்க, வளர்றதுக்கு நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.